உண்மையை சொல்லு ருத்ரா, விக்கிரகம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட இருந்திருந்த நேரத்துக்கு புதையல் கிடைச்சிருக்குமே. விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் பூஜை பண்ணல. விக்கிரகம் இல்லங்கிற, பொண்ணையும் காணான்னு சொல்ற. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம எல்லாரையும் காப்பாத்துற தட்சிணநாத மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் கனகாம்பரி, விக்கிரகம் என்கிட்ட இல்ல. ஏய், முதல்ல பீடியை தூக்கி போடு, நாத்தம் தாங்கல. இத பாரு, ஒரு பௌர்ணமி முடிஞ்சிச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொரு பௌர்ணமி தான். குருசாமி சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு மல்லி தான் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. தேடி புடியா அவள. மொத்த ஊரு உன் கைக்குள்ள தானே இருக்கு. ஊரை விட்டு எங்க ஓடுவா? எங்க இருக்கான்னு சுலபமா கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர முடியாதா? தேடாம விட்டுருவானா? ஊரெல்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த பொண்ணு அரியந்தபுரத்துக்குள்ளேயே இல்ல. பின்ன வேற எங்க போய் தொலைஞ்சா? அந்த விக்கிரகத்துக்கும் தங்க புதையலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் அவளே சுருட்டிக்கலான்னு திட்டம் போட்டிருக்காளா? முன்ன பின்ன தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சேர்த்தேல, இப்ப நல்ல அனுபவி. டேய், அங்க என்னடா பார்வை? வெத்தலை கொண்டு வாடா. அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி கிடையாது. என்னையும் உன்னையும் அந்த குருசாமியை விட்டா புதையல் விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு எங்க ஓடுனா? எந்த ஒரு பொண்ணு? இங்க இருந்து காடு தாண்டி 60 மைல் போனா வடக்கு பக்கத்துல சக்கராபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுதான். அந்த ஒரு பொண்ணா? தாய் திருப்புர சுந்தரி அம்மனோட தலம் அது. எங்க இருந்து வந்தாலும் அங்கதான் திரும்பி போயிருப்பா. வா, நாமளும் அங்க போய் தேடலாம். ஏ மகேஷ், வண்டி ஏறா. அது நமக்கு தெரியாத ஊரு. அங்க போனா நம்மள பரதேசி ஆக்கிடுவாங்க, புரியுதா? இந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன? இங்கிலாந்து ராணி அங்க உட்கார்ந்துட்டு இங்க நம்மள ஆளல. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். வா, நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட 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 அட, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கியா? விக்கிரகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், பொண்ணு எப்படி இருப்பான்னு உனக்கு தான் தெரியும். எதுவுமே தெரியாத நான் அந்த ஊருக்கு போய் சங்கு உதவா? பசங்க கூட வராங்கல்ல, அவங்க பாத்துருக்காங்க, அவங்க உதவி செய்வாங்க. போ. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். சக்கராபுரிக்கு என் கூட நீ வர்ற, அவ்வளவுதான். இன்னைக்கு நவராத்திரியோட 4வது நாள். அந்த தாயோட உருவத்தை கூஷ்மாண்டான்னு சொல்லுவாங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.